அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாங்கள் வந்திருக்கக்கூடிய தர்கா ஷரீப் சையீதுனா அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அன்பு மனைவி சையீதா ரஹ்மா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய புனிதமான ஜியாரத்துக்கு தான் நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். சையீதுனா அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி நாங்கள் சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். அதாவது சையீதுனா நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வங்கிஷத்தில் அவர்களுடைய மகன்மார்களில் ஒருவரான சையீதுனா இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அந்த வங்கிஷத்திலே பிறந்தவர்கள் தான் சையீதுனா அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். அதே போன்று அவர்களுடைய அன்பு மனைவியான இங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அன்பு மனைவி சையீதா ரஹ்மா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வங்கிஷத்திலே வரக்கூடியவர்கள். அதே போன்று இவர்கள் ஆரம்ப காலங்களில் செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு நபிதான் சையீதுனா அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். இவர்களுடைய செல்வத்தை பற்றி வரலாற்றிலே இப்படி பதிவு செய்யப்படுகிறது. இவர்களுக்கு 1000 ஆண் குதிரைகள் இருந்தது, 1000 பெண் குதிரைகள் இருந்தது, 2000 கோவேரி கழுதைகள் இருந்தது, 700 ஒட்டகங்கள் இருந்தன. இப்படி செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு நபிதான் சையீதுனா அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். இப்படி இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் ஷைத்தான் ஒரு அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறான், யா அல்லாஹ், உன்னுடைய சாலிஹீன்களாகிய எல்லோரையும் நான் வழிகெடுத்து விட்டேன். இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய சாலிஹீன்கள் ஒருவர் தான் சையீதுனா அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். அவர்கள் இன்னும் என்னை திக்ர் செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள், என்னை ஞாபகம் செய்து கொண்டுதானே இருக்கிறார்கள் என்று சொன்ன நேரத்தில் இவர்களையும் நாம் வழிகெடுப்பேன் என்று ஷைத்தான் சபதமிட்டுக் கொண்டான். அல்லாஹ்விடத்தில் சில அதிகாரங்களை கேட்டான். யா அல்லாஹ், இவருடைய சொத்துக்களை அளிப்பதில் எனக்கு அதிகாரத்தை தா என்று சொன்னான். அந்த நேரத்தில் அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்தான். இவர்களிடத்திலிருந்த எல்லா சொத்துக்களையும் ஷைத்தான் அழித்து விட்டான். அப்பொழுது கூட சையீதுனா அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை, அல்லாஹ்வை நினைப்பதை, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை நிறுத்தவே இல்லை. பின்பு ஷைத்தான் அதில் தோல்வி கண்டதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் கேட்டான், யா அல்லாஹ், இவர்களுக்கு நீ பிள்ளை செல்வங்களை அதிகமாக கொடுத்திருக்கிறான், இவர்களுடைய பிள்ளைகளின் மீது நான் ஆதிக்கம் செலுத்துகின்ற அதிகாரத்தை தா என்று கேட்டான். அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த அதிகாரத்தை கொடுத்தான். பிள்ளைகள் எல்லாம் மரணித்து போய் வஃபாத்தாகிவிட்டார்கள். அப்பொழுது கூட மனம் தளராமல் பொறுமையோடு அல்லாஹ்வை திக்ர் செய்வதை கைவிடாமல் அல்லாஹ்வை மறக்காமல் வாழ்ந்தவர்கள் சையீதுனா அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். இதற்கு பின்னால் ஷைத்தான் இதிலும் தோல்வி அடைந்ததற்கு பின்னால் தான் மூன்றாவதாக அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான், யா அல்லாஹ், நான் நபி அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய உடலின் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்றான். அல்லாஹ் அந்த அதிகாரத்தையும் கொடுத்தான். அப்படி கொடுத்த நேரத்தில் சையீதுனா அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய உடம்பில் நோய் ஏற்பட்டது. அந்த நோயின் மூலமாக சையீதுனா அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை விட்டும் அவர்களுடைய அன்பு மனைவிமார்கள் பல பேர்கள் பிரிந்து போய்விட்டார்கள். ஆனால் ஒரு மனைவி மாத்திரம் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டு ஹிதுமத்து செய்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் தான் இங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சையீதா ரஹ்மா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். இவர்கள் கணவருக்கு பணிவிடை செய்து கொண்டு கூலி வேலைகளை செய்து கஷ்டப்பட்டு கணவரை பராமரித்து கொண்டு பார்த்து கொண்டு இருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் ஷைத்தான் ஒரு பெரிய செல்வந்தனை போல உருவம் எடுத்து பெரிய செல்வந்தனை போல வந்து ஷைத்தான் சொல்லுகிறான், அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நீ அவர்களோடு சேர்ந்து கஷ்டப்பட வேண்டுமா? உன் கணவரை விட்டுட்டு வா, நான் உன்னை பெரிய ராணி மாதிரி பார்த்துக் கொள்வேன் என்று ரஹ்மா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டுகிறார். இந்த நேரத்திலே தான் ரஹ்மா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த ஆசை வார்த்தைகளுக்கு இணங்காமல் தன்னுடைய கணவருக்கு கட்டுப்பட்டு கணவரோடு ஒன்றாக பயணித்து கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் அதே போல சந்தோஷத்திலும் ஒன்றாக இருந்த பெண்மணிதான் சையீதா ரஹ்மா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். இவர்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது மனைவி ஒரு நாள் சொன்னார், இவர்கள் சொல்கிறார்கள், சையீதா ரஹ்மா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ பிரார்த்தனை செய்யலாமே இந்த நோயை குணப்படுத்துமாறு. அப்பொழுதுதான் அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் 70 வருடங்கள் என்னை நலமாக வாழ வைத்தானே, அவனிடத்தில் நான் எப்படி
இந்த கொஞ்சம் எனக்கு நோய்வாய்ப்பட்டதுமே நான் இறைவனிடத்திலே நோய்க்கு ஷிஃபாவை தர சொல்லி துஆ செய்வேன், எனக்கு கொஞ்சம் வெட்கமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு நோய்கள் அதிகமாக, அந்த நோய்களின் மூலமாக, அதாவது நோய் அதிகமானன்னு சொன்னால் நபிமார்களுக்கு மக்கள் வெறுக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் நோய்களை கொடுக்கவில்லை, மாறாக அவர்களுடைய உடம்பிலே ஒரு நோயை ஏற்படுத்தினான் என்றுதான் வருகிறது. ஆனால் சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இப்படி மனைவியையும் விட்டு சென்றதற்கு பின்னால், எல்லா மனைவிமாரும் விட்டு சென்றதற்கு பின்னால் இவர்கள் ரஹ்மா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மாத்திரம் இருந்தார்கள். பின்பு டாக்டர் வேடம் அணிந்து வந்தான். அந்த டாக்டர் வேடத்திலே ஷைத்தான் என்ன செய்கிறான், பன்றி இறைச்சையும் மதுபானத்தையும் உண்ணுமாறு சொல்கிறான், அதையும் மறுக்கிறார்கள். இப்படி ஷைத்தான் எடுத்துக்கொண்ட எல்லா கோலங்களிலும் எல்லா வேடங்களிலுமே சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வெற்றி பெற்று ஷைத்தான் தோல்வி அடைகிறார். அப்படி தோல்வி அடைந்த நேரத்திலே தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமை தினம் வருகிறார்கள். வந்த நேரத்தில் உருக்கும் விரிஜிலை, ஐயூபே உங்களுடைய கால்களை நீங்கள் பூமியில் அடிங்கன்னாங்க. அந்த கால்கள் அடித்த இடத்திலிருந்து ஒரு தண்ணீர் சுரக்க ஆரம்பித்தது. அந்த தண்ணீரை அறிந்தினார்கள். தண்ணீரை குடித்ததும் உடம்பு முழுக்க ஷிஃபா ஏற்பட்டது. அல்லாஹிடத்தில் அவர்கள் இறைஞ்சினார்கள், ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன். அந்த ரஹ்மத்தினுடைய பரக்கத்தினால் சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய நோய் நீங்க வரலாறுகளையும் நாங்கள் காண கிடைக்கிறது. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா